ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எத்தனையோ பேரோட நான் என் லைஃப்ல பயங்கரமா போட்டி போட்டிருக்கேன். எத்தனையோ பேர் முன்னாடி பயங்கரமா சவால் விட்டுருக்கேன். ஒரு நாள் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. நான் முன்னேறி காட்டுறேன், நான் உங்க முன்னாடி நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், நான் சாதிச்சு காட்டுறேன், உங்களை விட பெருசா நான் என் லைஃப்ல சாதிச்சு காட்டுறேன், நான் பெரிய ஆள்னு நிரூபிச்சு காட்டுறேன், நான் என் லைஃப்ல இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் யார்கிட்டெல்லாம் அவங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சனோ, யாருக்கு முன்னாடியெல்லாம் நான் வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சனோ, யார்கிட்டெல்லாம் நான் சவால் வெட்டணும், அவங்கள பல பேரை நான் என் லைஃப்ல சந்திக்கவே போறது கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மை எனக்கு புரிஞ்சுது. அதை விட முக்கியமா அப்படி நான் சவால் வெட்டது எல்லாமே உண்மையிலேயே ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறதும் எனக்கு புரிஞ்சுது. நான் என் லைஃப்ல மற்றவங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா ஓடி இருக்கேன். பல நாட்கள் ஓடி இருக்கேன். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா பல வருடங்கள் ஓடி இருக்கேன். எதுக்கு ஓடுறோம் அப்படின்னே தெரியாம ஓடி இருக்கேன். ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. நான் என் லைஃபை கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணியிருக்கேன். எஸ், கம்ப்ளீட்டா வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நாம எவ்வளவு போராடினாலும் நமக்கு கிடைக்காத ஒண்ணு அப்படின்னு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நாம தொலைச்ச டைம். இதை ஏதோ நான் போற போக்கில் சொல்ல கிடையாது. இதை ஏதோ நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல. என் லைஃப்ல எத்தனையோ வருடங்களை, எத்தனையோ இயர்ஸை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அது ரொம்பவே நல்லா தெரியும். இப்போ நான் என் லைஃபை திரும்பி பார்த்தா கூட நான் உண்மையிலேயே கவலைப்படுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வேஸ்ட் பண்ண டைமை நினைச்சு மட்டும்தான். என்னதான் நம்ம பாஸ்ட்டை நினைச்சு பார்க்க கூடாது, பாஸ்ட்டை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது, பாஸ்ட்டை கடந்து போகணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னா கூட நாம செஞ்ச தவறுகள் அப்படிங்கிறது தவறுகள் தான். பாஸ்ட்ல இருந்து கண்டிப்பா நம்ம லெசன்ஸ் அப்படிங்கறத லேர்ன் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகணும். அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம அந்த தவறுகளை திருப்பி பண்ண மாட்டோம். அதுக்காகவாவது பாஸ்ட்ல இருந்து நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படிங்கறத அனலைஸ் கண்டிப்பா நம்ம பண்ணணும். இங்க நம்ம போட்டி போட வேண்டியது யார் கூட? ஹூ இஸ் யுவர் ஆப்போனன்ட்? பல வருஷங்களுக்கு முன்னாடி உண்மையா சொல்ல போனா நான் ரொம்பவே தப்பான ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. யாராவது என்ன காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா, இல்ல யாராவது என்ன நக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்ல யாராவது என்ன டீஸ் பண்ணிட்டா அப்படின்னா கூட நான் ரொம்ப அதை பர்சனலா எடுத்து அவங்க முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். பட் இது எல்லாமே கண்டிப்பா ஒரு யூஸ்லெஸ் ஆன ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. பல பேர்கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு மனசுல நினைச்சிருக்கேன். ஒரு சில பேர்கிட்ட ரொம்ப நேரடியா அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், உன்னை விட என் லைஃப்ல நான் முன்னேறி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி. பட் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னா, இப்ப நான் யார்கிட்டலாம் சொல்லணும் அவங்களுடைய பேரு கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது கிடையாது. இன்னும் உண்மையை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றதை விட அவங்கள பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பமும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல, டைமும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இங்க நம்ம ப்ரூவ் பண்றதுக்குன்னு யாருமே கிடையாது. நம்ம லைஃப் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கவிதை, ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. இது நம்ம தான் வாழணும். மற்றவங்க முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணணும், மற்றவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைச்சு அந்த ஓட்டத்தில் போய் நீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறா அது இருக்கும். சரி, நீங்க இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுடைய எதிரியா யாரை பாக்குறீங்க? நீங்க யார் கூட போட்டி போடுறீங்க? யாரை உங்க ஆப்போனண்டா பாக்குறீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, இல்ல கொஞ்சம் எஜுகேட்டடா இருந்தோம்னா உங்க மேனேஜரை, உங்க கொலீக்ஸ, உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்கள கிடையாது. இவங்க யாருமே உங்களுடைய ஆப்போனன்ட் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு சில வருடங்கள் கழிச்சு இவங்களெல்லாம் நீங்க மறந்து கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பல வருடங்கள் கழிச்சு அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல கூட நம்ம இருக்கலாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நண்பர்களே, இந்த வீடியோட டைட்டில், தம்ப்நெயில் இதுல பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு எதிரி இருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது நீங்க தான். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கமா இருக்கட்டும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீய பழக்கமா இருக்கட்டும், ஒரு மோசமான மனநிலையா இருக்கட்டும், தவறான எண்ணங்களா இருக்கட்டும், தீய எண்ணங்களா இருக்கட்டும், சோம்பேறித்தனமா இருக்கட்டும், லேசினஸ், இன்ஆக்டிவ்னஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாம் தான் உங்களுடைய எதிரிகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நம்ம ஜெயிக்க வேண்டியது நம்மள மட்டும்தான். இதை நீங்க நல்லா ஆழமா ஏத்திக்கோங்க. நமக்குள்ள ஒரு எதிரி இருக்கான், அவனை நம்ம கண்டுபிடிக்கணும், அவனை நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா ரொம்ப 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 நம்ம கண்டுக்காத ஒரு ஆள் யார் அப்படின்னா அது நம்ம மட்டும்தான். இங்க நம்ம மற்றவங்களுடைய குறைகளை ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை நம்ம திருத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா முன்னேறிடுவோம். இதை நம்ம யாருமே கவனிக்கிறது கிடையாது. சோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எதிரியை கண்டுபிடிங்க, அவனை ஜெயிங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை ஜெயிங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனத்தை ஜெயிங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீய எண்ணங்களை ஜெயிங்க. நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்திங்க, சுறுசுறுப்பா இருங்க, நல்ல பழக்கங்களை மட்டுமே வளர்த்துக்கோங்க, குட் ஹாபிட்ஸை மட்டுமே வளர்த்துக்கோங்க. ஸோ உங்களை நீங்க ஜெயிங்க, உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோஸ்ல பல விஷயங்களை பற்றி பார்ப்போம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை.